ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. லலிதா, குழந்தைலாம் எழுப்புப்பா, ரொம்ப நாளி ஆயிடுச்சு. கல்யாணி பாரு இன்னும் தூங்குறா. கல்யாணம் ஆகிற வயசு வந்து அப்பா சாப்பிட வருவா, அதுக்குள்ள பண்ணிட்டு வந்துருக்கோம். கோவிந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. சாந்தி, குழந்தைகளுக்குலாம் பழைய பறிஞ்சு போடணும். கிருஷ்ணா, அப்பா வயலில் வந்துட்டாளா பாருங்க. கல்யாணி என்ன பண்ற? நான் சொல்லிட்டு இருக்கேன், கண் பார்த்து கை செய்ய வேண்டாமா? இந்த பாத்திரத்தை பார்த்து கொஞ்சம் உள்ள எடுத்து கொண்டு வைக்க கூடாதா? இங்க வா, என்ன பண்ற நீ? இங்க வா. தாயே காவேரி மாதா கங்கேச்சு யமுனேச்சு கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மி சன்னிதி எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் தாய் ஊர்ல எல்லாரும் சொல்லிமா. வாங்க வாங்க உட்காருங்க. சௌக்கியமா? என்ன சாப்பிட்ற? மத்தியானம் சாப்பிட்டுட்டே போறேல ஒரு வா. எல்லாரும் சௌரியம் தானே ஆத்துல. அவத்துலேருந்து ஏதாவது விஷயம் சொன்னாலா? அவருக்கு உடம்பு சரியாயில்ல, படுத்துட்டு இருக்கு. சொல்லிடுறேன்னா வந்து பொன்பாட்டு போனாலே அவளுக்கு பிடிச்சிருக்கு, சம்மதம். நான் பார்த்து சாதம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தி நாள் குடிச்சு தந்துட்டு போறேன். சொல்லிட்டு போனான்னு அந்த மாமா சொல்லுங்க. பொண்ணை பிடிச்சிருக்கான், கல்யாணி பிடிச்சிருக்கான், நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா. அதுக்கு முன்னாடி தவசம் வருது நம்ம பாத்துல. அதுவும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுவோன்னு ஓடி வந்தேன். பழம் ஒன்று பழுத்துருக்கு. நான் பார்த்து மாங்காய் பறித்து வச்சிருக்கேன். வாழைப்பழம் இப்போ தான் கார் போட்டிருக்கு. இந்த மாதம் பித்திருக்களுக்கு ஸ்டாலில் வர்றது போல் விசேஷம் கிடையாது. பழமும் ஆட்டில் இருக்கு. அவள் ஆசீர்வாதத்தில் குழந்தையெல்லாம் சேமமாக இருப்பா. கவலையே படாதீங்க. கல்யாணி வந்து வெளியே வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறா. அப்புறம் ஆச்சு கல்யாணம் ஆனா நீ போய் மாமியார் இடத்துல அங்கே உன் காரியெல்லாம் நீங்க ஆயிடும். இங்க இருந்தாதான் கேட்கலாம், இப்பதான் கேட்கலாம். ஒரு பாட்டு பாடுறா. தங்கிட்டு சாந்தி. அடாடாடா சரி. ஏய் நாராயணா, கோபாய் எல்லாம் கூப்பிடு. எல்லாம் விளையாடினது போதும். வந்து கிட்ட சஞ்சாலம் பண்ணணுமா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.